இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான பூண்டு குழம்பு செய்வதற்கு இந்த அளவு புளியை 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம். பூண்டை உரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டை உரித்து எடுத்த பின் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். பூண்டு குழம்பு செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால்தான் குழம்பு சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். நாம் தாளிக்கும் பொழுதே சேர்ப்பதால் நல்ல மணமாக இருக்கும். 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே குழம்பிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் பூண்டை சேர்த்து விடலாம். பூண்டு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் பூண்டு நன்றாக வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பூண்டு இந்த அளவு நிறம் மாறி வரவும் தக்காளியை சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி இந்த அளவு வெங்காயம் பூண்டுடன் வதங்கி வரவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி. மசாலாக்கள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வதக்க வேண்டும். மசாலாவுடன் வெங்காயம் பூண்டு இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம். ஊற வைத்த புளியை நன்றாக கரைத்து சேர்த்து விடலாம். இதளவு நன்றாக கரைத்து சேர்த்து விடலாம். புளித்தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். இந்த அளவு குழம்பு நன்றாக கொதித்து வரும் பொழுது சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம். குழம்பிற்கு உப்பு சரி பார்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. பூண்டு குழம்பு அருமையாக ரெடி. இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வந்தால்தான் மிக அருமையாக இருக்கும். கறிவேப்பிலை தூவி அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க பூண்டு குழம்பு அருமையாக ரெடி. இந்த சுவையான பூண்டு குழம்பை சூடான சாதத்துடன் சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பூண்டு குழம்பை 2 நாள் வரை வைத்து சாப்பிட்டோம் என்றாலும் மிக அருமையாக இருக்கும். நாம் சிறிதளவு வெல்லம் சேர்த்து செய்வதால் குழம்பு மிக சுவையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூடான சாதத்துடன் இந்த சுவையான பூண்டு குழம்பை சேர்த்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக அப்பளம் வைத்து சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும். மிக சுவையான இந்த பூண்டு குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.